இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? என்ன கமெண்ட்டுங்க? அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அத சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஒன் மினிட். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கிறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், தமிழ். Excuse me, who's in a hurry, yaar? Please. Just hold on. Let me finish. He is also your colleague. I'm answering him. அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். மக்கள் அங்க மழையில அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். அட்வான்ஸா பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ள 900 ரூபாய் கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா, வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா இல்லை, நான் சொல்றது நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்கறது, நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசுனதா நான் நினைக்கல. வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் வேண்டும். நான் என்ன அநாகரிகமாக பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். இல்லை, அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கிறத அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? நான் தெரியாம கேட்குறேன். அமைச்சர் சொல்றாங்க, நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பி மாத்திக்கிட்டால மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்லலாம். நிதியமைச்சர் வந்து அதான் நான் என்ன சொன்னேன்லங்க, இந்த சமூக வலைதளத்தில் நான் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு. இந்த 9.5 வருட ஆட்சி இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர். அதனால இது தனியாக ஒரு பேரிடராக அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.